வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்வாடி ஸ்டைலில் ஒரு கிரேவி சப்பாத்திக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பீன்ஸு, கேரட்டு, நூக்கல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கா காய்களை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 வெங்காயத்தை சாப் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காஞ்சிட்டு இருந்த எண்ணெயிலேயே தட்டி வச்ச பூண்டையும் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயமே போதுமானதாக இருக்கும் போல இருக்குது. ஒரு வெங்காயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இந்த பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இதில் தேவையான மசாலா தூள் நான் வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் மிளகு சீரகம் பொடி எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கிராம்பு, ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்ட மசாலாக்காக போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த இதில் கொதிக்க வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் இந்த கிளாஸ் வந்து 200 ml தண்ணி பிடிக்கும். இதில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். இது நல்லா அந்த பச்சை காரம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். தட்டி வச்ச பச்சை மிளகா, கடல மாவு 2 ஸ்பூனு, தயிர் வந்து ஒரு 100 ml இதில் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 100 ml தயிர் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கடல மாவு, பச்சை மிளகாய் தட்டி போட்டு தயிர் தனியாக நல்லா கலந்து வச்சுக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஸ்பூனால் கலந்து வச்சுட்டேன். நம்ம கடையிலேருந்து கிடச்ச புதினா இலைகள் கொஞ்சம் போடுறேன். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதில் அந்த கரைச்சி வச்ச கடல மாவு, தயிர் கலவையை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிக்கும்போது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த கிரேவி சாப்பிட தயார். நாங்கள் சப்பாத்தியோடு இது ட்ரை பண்ண போகிறோம். சப்பாத்தி சைட் டிஷ் ரிவ்யூ ஃப்ரம் சக்திவேல். நானே 2-3 வாய் சாப்பிட்டேன். அப்படியே முக்கி சூப்பராக டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் அம்மா சமையல் இதுக்கு மேலே எங்கள் அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. தேங்க்யூ. இன்று பிறந்தநாள் திருமண நாளுக்கான அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.